சிந்து பைரவி டுடே எபிசோட். சிவா ஸ்னேகாவை பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏன் தான் சிவா இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி ஸ்னேகாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் உள்ள வராங்க. அப்போ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஃபைல் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கும் போது புக்ஸ்ல கிடைக்குது. அப்புறமா நியூஸ் பேப்பருமே கிடைக்குது. படிச்சு பாக்குறாங்க. ஆறுமுகம் படிச்சு பார்த்துட்டு இந்த அளவுக்கு பைரவி படிச்சிருக்காளா, நான் கூட ஏதோ கம்மியா தான் படிச்சிருப்பான்னு பார்த்தேன், ஆனா பேப்பர்ல எல்லாமே இவளை பத்தி இவ்வளவு பெருமை போற அளவுக்கு படிச்சிருக்காளா அப்படின்ட்டுலாம் பைரவி நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய புக்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு இருக்க, பைரவி நீ ரொம்பவே அதிகமா படிச்சிருக்கியா மான்றாங்க. இல்ல பேப்பர் லெவல்ல வந்திருக்கு, பரவாயில்ல இந்த அளவுக்கு படிச்சிருக்க, நான் கூட நீ கம்மியா படிச்சிருப்பியோன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ, இதை வேற சொன்னா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான்ற மாதிரி தான் சொல்லுவா. சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் போனதுமே பைரவி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அவங்களோட திங்ஸ். அப்புறம் மகா, ஸ்னேகா, அவங்களுடைய அப்பா 3 பேருமே வந்து அட்வொகேட்டை பார்க்க போறாங்க. விஷயத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் சிந்து சைன் வாங்க வச்சிட்டீங்கன்னா நாம நினைச்சது நடந்துடும். சிந்து சைன் போடுவானா, அவ தான் படிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க, இங்கிலீஷ் படிக்க தெரியாத எப்படி கையெழுத்து போடுவா, அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் சரிங்களா, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஏன்னா உங்க பையன் சிவாவும் கையெழுத்து போடுவாரான்னு தெரியல, அதனால வந்து நீங்க சிந்து கிட்ட கையெழுத்து வாங்குறது தான் நல்லதா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நான் எப்படியாச்சும் வாங்கிறேன்ற மாதிரி மகா சொல்றாங்க. உடனே ஸ்னேகாவுடைய அப்பா, இங்க பாருமா உன் கையில் தான் இருக்கு அந்த சைன் வாங்குறது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிந்து வராங்க. சிந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இது துணியெல்லாம் இங்கதான் இருக்கா, இதுதான் சிட்டு தோக்கிய சொல்லிட்டு போனாலும் சரி தோச்சலன்னு சொல்லிட்டு தோக்கிறாங்க. சிவா பார்த்துட்டு என்ன இது அம்மாவோட ட்ரெஸ்ஸும் ஐஷோடைய ட்ரெஸ்ஸும் இவ துவச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சிவா யோசிக்கிறாங்க. பைரவி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சிந்து இது யாருடைய துணிங்க அப்படின்றாங்க. அதுவா ஐஷு மகாத்தியுடைய ட்ரெஸ், எதுக்காக நீ துவச்சிட்டு இருக்க, வாஷிங் மிஷின் என்னாச்சு, அது இல்ல சிட்டு எங்க போயிட்டான், அவங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, அதுக்கு நீ துணியை துவைப்பியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீன்றாங்க. இங்க பாரு பைரவின்றாங்க, டாக்டர் வந்து என்னுடைய புருஷன், அவருடைய அம்மா துணியும் தங்கச்சி துணியும் துவைக்கிறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் சரியா, நீ ஏன் இப்படி பண்ற, இங்க பாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு உன்னை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நம்ப அதை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சொன்ன அப்படி திருந்த மாட்டேன்னு கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க. சிந்து வேலையை பாக்குறாங்க. சிவா இருந்துட்டு இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா சிவா படுக்கிறதுக்காக கீழே பட்ஜெட் போடவும், அதுக்கப்புறமா சிந்து வந்து டாக்டர்ன்றாங்க. என்ன என்ன டாக்டர் நீங்க படுத்துட்டு இருக்க, நீ இங்கே படுத்துக்கிறேன், நீ பெட் மேல படுத்துக்கோ டாக்டர், அது வந்துன்றாங்க. நீ படுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு கஷ்டமா இருக்கா, நீ கொடுத்த வழியோட இதெல்லாம் கஷ்டமே இல்லை டாக்டர், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உன் மனசுல நான் இடம் பிடிக்கிறேன், அது நடக்காது, கண்டிப்பா உன் மனசுல இடம் பிடிப்பேன், உன்னுடைய பிறந்தநாள் வரைக்குமே எனக்கு டைம் கொடுன்றாங்க. அதுக்குள்ள உன் மனசுல இடம் பிடிக்க முடியலன்னா நானே எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன், இதுக்கு மட்டும் எனக்கு சம்மதம் கொடுன்ற மாதிரி சொல்றாங்க. அது முடியாதுன்னு நான் தான் சொல்றேன், இல்ல ப்ளீஸ் டாக்டர் எனக்காக இதை செய்யணும்னே, சரி ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. இவ இப்பயே நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறமா சிந்து ரொம்ப ஹாப்பியா தூங்குறாங்க. அடுத்த நாள் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. சிவாவுமே அதை குடிக்கிறாங்க. சிந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட்